ஜொகூரின் உளுத்திராம் போலீஸ் நிலையம் மீது அண்மையில் தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து பயங்கரவாதத்தை துடைத்தொழிப்பதில் மலேசியாவுக்கு உதவ அமெரிக்கா தயாராக இருப்பதாக மலேசியாவுக்கான அதன் தூதர் எட்கார் டி ககான் கூறியுள்ளார். அத்தாக்குதலில் மரணமுற்ற 2 போலீஸ்காரர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்த ககான், பயங்கரவாதத்தை எதிர்த்து போரிடுவதில் அமெரிக்காவும் மலேசியாவும் பொதுவான நலன்களை பகிர்ந்து கொள்வதுடன் பயங்கரவாதத்திற்கு எதிரான தங்களின் விழிப்பு நிலையை அவற்றினால் தளர்த்த முடியாது என்பதை அத்தாக்குதல் நினைவூட்டுவதாக தெரிவித்தார். செர்டாங் இருதய மையத்தின் 4 அறுவை சிகிச்சை அறைகளில் 3 அறைகள் வரும் ஜூன் மாதத்தில் பயன்பாட்டுக்கு தயாராகிவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் அவசர இருதய அறுவை சிகிச்சைகள் தொடங்கப்படும் என்பதை சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமான் தமது எக்ஸ் பதிவில் உறுதிப்படுத்தியுள்ளார். அதே வேளையில் ஆஞ்சியோகிராம் சேவையும் அவசர சிகிச்சையும் சுல்தான் இட்ரிஸ் ஷா மருத்துவமனையில் வழக்கம் போல் மேற்கொள்ளப்பட்டு வரும் என்று அவர் தெரிவித்தார். செர்டாங் இருதய மையத்தின் அறுவை சிகிச்சை பிரிவு கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் திறக்கப்பட்டது. ஆனால் மின்சார விநியோகம் உட்பட சில தொழில்நுட்ப பிரச்சனைகளை அது எதிர்நோக்கியதாக கூறப்பட்டது. இதன் தொடர்பில் செர்டாங் இருதய மைய குத்தகையாளர், சுகாதார அமைச்சு மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சு ஆகியவை சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டம் அண்மையில் நடத்தப்பட்டது. இப்பிரச்சனைகள் அனைத்தும் வரும் ஜூன் மாதத்திற்குள் நிவர்த்தி செய்யப்பட்டுவிடும் என்று குத்தகையாளர் உறுதி அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கூச்சிங்கில் இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு கொண்டாடப்படவிருக்கும் 2024ஆம் ஆண்டு தேசிய ஊடகவியலாளர் தினம் ஹவானாவை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் அரசாங்கம் சில நற்செய்திகளை அறிவிக்க உள்ளது. இக்கொண்டாட்டத்தை பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் மே 27ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கும் போது அந்த அறிவிப்புகள் செய்யப்படும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். நேற்று கூஜிங் அஸ்தானா நகரில் சராவா ஆளுநர் துன் டாக்டர் வான் ஜுனைடி துவாங்கு ஜஃபாரை மரியாதை நிமித்தம் சந்தித்த பின்னர் ஃபோமி ஃபாஜில் இதனை செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். பக்கத்தான் ஹரப்பான் ஆட்சி அமைத்ததும் கடந்த கால சீர்திருத்தங்களை மறந்துவிட்டதாக பெர்சே அமைப்பின் முன்னாள் தலைவர் டாக்டர் அம்பிகா ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று தலைநகரில் நடைபெற்ற பெர்சே அமைப்பின் மாநாட்டின் போது அவர் இதனை தெரிவித்தார். பெர்சே அமைப்பு தொடங்கியது முதல் கடந்த பொது தேர்தல் வரையில் பக்கத்தான் ஹரப்பான் தலைவர்கள் பெர்சேவுடன் இணைந்து பணியாற்றியதை டாக்டர் அம்பிகா ஸ்ரீனிவாசன் நினைவுறுத்தினார். ஆனால் தற்போது பக்கத்தான் ஆட்சியில் அமர்ந்ததும் தேர்தல் முறைகேடு, அரசு தரப்பு நியமனங்களில் அரசியல்வாதிகளின் தலையீடுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவது பக்கத்தான் ஆட்சியை மேலும் பலவீனப்படுத்துவதாக டாக்டர் அம்பிகா ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் தாய்மொழி பள்ளிகள் வேண்டுமா எனும் கேள்வி தேவையற்றது என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தமிழ், சீன பள்ளிகள் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைப்பதால் தேசியமயமாக்குவதற்கு பல்வேறு தரப்புகள் முன்மொழிந்து வருவது இன அடிப்படையிலான கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துகிறது என்று அன்வார் தெரிவித்துள்ளார். உலகின் எந்த ஒரு நாட்டிலும் கல்வியால் மக்களிடையே பிளவுகள் ஏற்படுவதாக தெரிவித்தால் அதை யாரும் நம்ப மாட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவின் வரலாற்றில் தமிழ் பள்ளிகளும் சீன பள்ளிகளும் முக்கிய தடத்தை பதித்துள்ளது. தேசிய பள்ளிகளும் தாய்மொழி பள்ளிகளும் பாரம்பரியமாக காக்கப்பட வேண்டும் என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாகவும், கல்வி கற்பதால் எந்த ஒரு சமூகமும் இன ரீதியிலான பிளவுகளை ஏற்காது என்பதால் மலேசியர்கள் அனைவரையும் கல்வி மான்களாக உருவாக்கிய பின்னர் இது தொடர்பாக கல்வி மான்களால் கூடிய சபை முடிவெடுக்கட்டும் என்றும் பிரதமர் அன்வார் விளக்கமளித்துள்ளார். நேற்று மாலை தலைநகரில் பெய்த கனத்த மழையால் பல பகுதிகள் பாதிப்புக்குள்ளானதாக கோலாலம்பூர் மீட்புத்துறையான JPPM தெரிவித்துள்ளது. நேற்று இரவு 9 மணி வரையில் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஜலான் லாங் யோகோ, மலாயா பல்கலைக்கழக வளாகம் போன்ற பகுதிகள் மிகுந்த சேதத்திற்குள்ளானதாகவும், புத்ரா ரியா அடுக்குமாடி குடியிருப்பின் மேற்கூரைகள் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகரில் பல்வேறு இடங்களில் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும், முதற்கட்ட ஆய்வின்படி எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய்
உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.